ஒரு 96ல் வந்து 36 படங்கள் ஒரே வருஷத்தில் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அது என்ன மாதிரி இருந்தது? எப்படி அந்த அந்த வருஷம் உங்களுக்கு இருந்தது? 36 படங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்குமே, 2 கால் ஷீட் 3 கால் ஷீட். ஆமாம், ஒரு சாங் 5 சாங்கு, அதுக்கு ரீரெக்கார்டிங் ஒரு 7 நாள் மேக்ஸிமம். ஒரு பெரிய படமாக இருந்தால் 7 நாளுக்கு மேலே நாங்கள் பண்ண மாட்டோம். 7 டேஸ் தான் அதுக்குள்ளே முடிப்போம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்ல. டபுள் ஷிஃப்ட் பண்ணுவோம். எப்படி சார் அது நீங்கள் தூங்குறது எப்படி, என்ன மாதிரியான விஷயங்கள், எப்படி தான் உடம்பு வந்து ரொம்ப நம்மளுக்கு அது ஒத்துழைக்கும்? சில நேரத்துலலாம் நாங்கள் ஸ்டுடியோவில் தூங்கிடும். ஆமாம், காலையில் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு வர டைம் ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கும். அந்த 3 ஹவர்ஸ் தூங்கிடலான்ட்டு ஸ்டுடியோவில் தூங்கிடுவோம். மேலே கம்போசிங்கில் தூங்குவோம், ஸ்டுடியோவில் தூங்குவோம், அங்கேயே குளிச்சுட்டு காலையில் திருப்பி ரெக்கார்டிங். ஏன்னா அவ்வளோ படங்கள் அவர் அண்ணன். நாங்களாவது பரவாயில்ல, அண்ணனுக்கு எவ்வளோ கஷ்டம்னா இங்கே கம்போஸ் பண்ணுவார், எங்கே சென்னையில் கம்போஸ் பண்ணார் பிரசாத் ஸ்டுடியோவில். நான் வந்து தெலுங்கு படம் பண்ணிகிட்டு இருப்பேன் ஹைதராபாத்தில். சபேஷ் வந்து கன்னட படம் பெங்களூரில் ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், பண்ணிகிட்டு இருப்போம். இங்கே வந்து இந்த ஹீரோ எல்லாம் வருவாங்க. அங்கெல்லாம் எப்படின்னாக்கா இங்கே மாதிரி இல்லை. அங்கே வந்து ஹீரோஸ் விஷ்ணுவர்தன் சார் அவரெல்லாம் வந்து சாங் வந்து கேட்குற வரைக்கும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் உள்ளே உட்காந்துட்டு இருப்பார். அதே மாதிரி தெலுங்குலேயும் சரி, சிரஞ்சீவி சார்கிட்ட யாராக இருக்கோ வந்து உட்காந்து கேட்டுருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், இங்கே கம்போசிங் இருக்கும், இதை முடிச்சுட்டு அங்கே ஃபுல் சாங் செட்டப் இருக்கும். ஃபஸ்ட்டு சாங் வந்து உள்ளவே பாடி ஒரு ஷேப் கொண்டு வந்துடுவோம் ஹாலில். அதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிங்கே போவோம். அதுக்கு அண்ணன் வந்தாகணும். இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி அங்கே போவார். பெங்களூர் போயிட்டு அங்கே ஒரு செட்டப் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்குள்ளே செட்டப் பண்ணி திருப்பி அங்கேருந்து ஹைதராபாத் வர்றாரு. அங்கே வந்து ஃபுல் சாங்கை ரெக்கார்ட் பண்ணி ஒரு 9 மணி ஆகிடும். அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்படியே அலைஞ்சிட்டு இருப்பார் அவர். மறுநாள் திருப்பி கம்போசிங் இங்கே வருவார் பிரசாத்துக்கு.